செங்கல்பட்டு அருகே அரசு பணத்தை கையாடல் செய்த விவகாரத்தில் ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் பரிமலா ஜெய்சங்கர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். இவர் கட்டி வரைபட அனுமதி பெறுவதற்காக பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்ட நிதியில் பல கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக செங்கல்பட்டு வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முறைகேடு நடந்து இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா ஜெய்சங்கர் தனது பதவியை தொடரக்கூடாது என பெரும்பான்மையான வார்டு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். ஊராட்சி மன்ற தலைவர் கட்டிட தொழிலாளர் நலநிதி சுமார் ஒரு 30 லட்சத்துக்கு அவங்க கட்டாம ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றத்தை பல்வேறு மனுக்கள் கொடுத்து அது ஆளுங்கட்சியா திமுக இருந்ததால அந்த நேரத்துல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்தாங்க. இப்ப உடனே அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு விசாரணை வச்சாங்க. அந்த ஊழல் பண்ணது உண்மை என்பது நிரூபணமாகி நம்மளோட மாவட்ட ஆட்சித்தலைவரும் வட்டாட்சியர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இதை கருத்தில் எடுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழல் செய்தவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்.